ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வாரம் பீக்கங்காய் வாரம் அந்த மாதிரி தாங்க இருக்குது. இப்போ நிறைய கொடியில் பீக்கங்காய் காய்க்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கிட்டத்தட்ட ஒரு 2-3 காய்ங்கிற மாதிரி நான் எடுத்துக்கிட்டே தான் இருக்கேன். பாருங்கள், இன்றைக்கி இந்த கொடியில் இன்றைக்கி இந்த ஒரு காய் இருக்குது. இன்னும் பாருங்கள், எவ்வளோ பெரிய பெரிய பிஞ்செல்லாம் இன்னும் நிறைய இருக்குது. நம்ம வீட்டுக்கு பின்னாடி கூட போட்டிருக்கிறதுல இன்னும் நிறைய காயெல்லாம் இருக்குது. இந்த கம்பி வேலியில் போயிட்டுருக்கிறது பாருங்கள், இங்கே ஒரு பெரிய காய் இருக்குது, அதையும் நம்ம எடுத்துடலாம். இன்றைக்கி இந்த 2 காய் மட்டும் இன்றைக்கி எடுத்திருக்கேங்க. அப்படியே நம்ம வீட்டை சுற்றி அந்த சைடு போய் பார்க்கலாம், ஏதாவது பிஞ்சு இருக்கா என்னென்னு. கிளைமேட் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இது காலையில் ஒரு 8 மணிக்கு எடுத்த வீடியோ. நல்ல பனி, அந்தளவுக்கு அப்படியே சுற்றி பனியாக இருந்தது. சூரியன் வந்துருச்சு, ஆனாலும் கூட இந்த பனி குறையவே இல்லை. எப்படி இருக்குன்ட்டு பாருங்கள், சூப்பராக இருக்குது. அப்படியே அந்த பக்கம் போவோம், கம்பி வேலிக்கிட்ட. இது உங்களுக்கு கம்பி வேலிக்கு இந்த சைடு நிறைய படர்ந்துருக்கிறதுனால நம்ம இந்த சைடு பெருசாக வர்றதே இல்லை. இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் இந்த சைடு ஏதாவது பிஞ்சு இருக்கா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலான்ட்டு வந்தேன். இங்கே பாருங்கள், அது பூனை ஓடுது வருங்க. இந்த பூனை தொல்லை தாங்கவே முடியறது இல்லைங்க. வீட்டுக்குள்ளே நம்ம கொஞ்சம் அசால்ட்டாக விட்டாலும் பாலை பூரா குடிச்சு போட்டு போயிடுது. இந்த பக்கமும் நிறைய பூவு பிஞ்சு எல்லாமே விட்டுருக்கு. இதுக்குள்ளே பாருங்கள், ஒரு காய் இருக்குது. நல்ல வேளை இன்றைக்கி நம்ம இதை எடுக்காமல் இருந்திருந்தோம்னா இது கண்டிப்பாக முத்தி இருந்திருக்கோம். எப்படி இருக்குன்ட்டு பாருங்கள். இது நல்ல வேளை இன்னும் நான் முத்தலை. இது பாருங்க, பிஞ்சு எல்லாமே இருக்குது. இன்றைக்கி ஆக மொத்தம் 3 காய் எடுத்திருக்கீங்க போது இன்றைக்கி. இன்னுமேட்டு நுரப்பீக்கங்காயெல்லாம் நிறைய முத்தி போயிடுச்சுங்க. பாருங்கள், இந்த சைடு ஒன்று இது நல்லாவே முத்திருச்சு. காய் சைஸை பாருங்கள் எவ்வளோ பெருசுன்ட்டு. அப்படியே கல்லாட்டு இருக்குது பாருங்க. அந்த பக்கமும் 2-3 காய் முத்தி போயிடுச்சு. இந்த பக்கமும் இந்த ஒரு காய் முத்தி இருந்தது. கீரை விதை போட்டிருந்தேன். அந்த பச்சை கீரை ஒரு சுமாராக தான் முளைச்சிருக்கு. ஆனால் சிகப்பு தண்டைக்கீரை சூப்பராக முளைச்சிருந்தது. இது பாருங்கள், கொத்தமல்லி. இந்த தடவை கொத்தமல்லி நான் கோடு ஓடாமல் சும்மா அப்படியே தானே விதைச்சி விட்ருந்தேன். ஆனால் ரொம்ப நல்லா முளைச்சிருந்தது. இந்த தடவை கீரை எல்லாமே சூப்பராக முளைச்சிருந்ததுங்க. இந்த தடவை விதை போட்டதுமே கொஞ்சம் சுற்றி எறும்பு பொடி போட்டு விட்டுட்டேன், எறும்பு வராமல் இருக்கிறதுக்கு. இல்லைனால விதையெல்லாம் முளைக்கிறதுக்கு எறும்பு விடாது. பாருங்க, முள்ளங்கி எல்லாமேன்ட்டு அப்படியே பிஞ்சு அப்படியே வர ஆரம்பிச்சிருச்சு கிழங்கு. நல்லா குட்டி குட்டியாக இப்போ தான் அப்படியே கிழங்கு வருது. செடியில் ரோஸ் பாருங்கள் நிறைய பூத்துருக்கு. பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது. இப்போலாம் இந்த பனிக்காலம் அப்படிங்கிறதுனால நம்ம ரோஸ் செடி எல்லாமே நல்லா தழைஞ்சு நிறைய முட்டு வந்துட்டுருக்கு. பாப்பாங்களுக்கு தினம் ஸ்கூலுக்கு வச்சு விட்டுட்ருக்கேன். நம்ம காம்பவுண்டுக்கு இந்த சைடு பாருங்கள், இந்த தம்பட்டை வர நம்ம ஏற்கனவே இதிலேருந்து 2 செடி எடுத்துகிட்டு போனோம். அது போக மிச்சம் இருந்தது பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்ட்டு. அவ்வளோதாங்க நம்ம வீடியோ.